வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு தெருவில் ஒரு யாசகம் கேட்கிறவர், ஒரு பிச்சை கேட்கிறவர் பிச்சை கேட்டுக்கொண்டே போகிறார். அப்போ ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு, தன் வீட்டில் இருக்கிற அரிசி அவருக்கு போடுறதுக்கு முன்னால் விளையாடி கொண்டிருந்த பிள்ளையை கொண்டு வந்து கூப்பிட்டு அவன் கையால் எடுத்து அரிசியை போட சொல்கிறான். உடனே அதே மாதிரி இந்த குழந்தைய எடுத்து போடுது. அந்த பிச்சைக்காரனும் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் வாழ்த்திட்டு போயிடுறான். இன்னும் 2 வீடு தள்ள பிறகு இதே மாதிரி இந்த பிச்சைக்காரர் பிச்சை கேட்கும்போது அந்த வீட்லேயும் ஒரு அம்மா அரிசி போடுறதுக்கு முன்னால் விளையாடிக்கிட்டு இருந்த தான் குழந்தைய கூப்பிட்டு அது கையால் போட சொன்னாங்க. அந்த குழந்தையும் வாத்திட்டு போயிட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த 2 பேரும் மரித்து மேலோகத்திற்கு போகும்போது அதில் ஒரு குழந்தையும் ஒரு தாயும் கடவுள் அங்கீகரித்து அவர்களை தன் பக்கத்தில் சேர்த்து கொண்டார், இன்னொருத்தவங்களை கைவிட்டுட்டார் அப்படின்னு ஒரு கதை. உடனே மேலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதூதன் கடவுள்கிட்ட கேட்டாராம், 2 பேரும் ஒரே செயலை தானே செஞ்சாங்க. இந்த அம்மாவும் பிச்சை போடும்போது பிள்ளையை கூப்பிட்டு போட சொல்லிச்சு, அந்த அம்மாவும் பிச்சை போடும்போது பிள்ளையை கூப்பிட்டு தான் போட சொல்லிச்சு. நான் ஒருத்தருடைய செயலை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, ஒருத்தருடைய செயலை நீங்கள் நிராகரிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டப்போ கடவுள் சொன்னாராம், 2 பேரும் ஒரே செயலை தான் செஞ்சாங்க, ஆனால் 2 பேருடைய நோக்கம் வேறு வேறு. இந்த அம்மா அங்கீகரித்தனே, அந்த அம்மா தான் பிள்ளையை கூப்பிட்டு சாப்பாடு போட சொன்னதுக்கு, அரிசி போட சொன்னதுக்கு காரணம் இந்த தர்மத்தால் வருகிற ஆசீர்வாதம் தான் பிள்ளைக்கு வரணுமே அப்படிங்கிற ஏக்கத்தோடு அவள் செஞ்சா. ஆனால் இன்னொரு தாய் தான் பிள்ளைக்கு வரணுங்கிறதுக்காக செய்யலை, நம்ம கையில் கொடுத்தா நிறைய போயிடும், குழந்தை கைனா கம்மியாக இருக்கும், அதனால் குழந்தைய கூப்பிட்டா. 2 பேருடைய செயலும் ஒன்று தான், ஆனால் உள்ளால் இருந்த நோக்கம் வேறு. நான் செயல்களை பார்த்து ஒரு மனிதனை அங்கீகரிக்க மாட்டேன், அந்த நோக்கத்தை பார்த்து தான் அங்கீகரிப்பேன் கடவுள்னு சொன்னார்னு ஒரு உருவக கதை இருக்குது. அநேக காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்கிறோம். அதை ஏன் செய்கிறோங்கிற நோக்கம் நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளி உலகத்தில் அந்த செயல்களால் நாம் பாராட்டப்படுறோம். என்ன அருமையாக இருக்காருப்பா, என்ன ஒழுங்காக கோயிலுக்கு போகிறாருப்பா, என்ன அப்படி இருக்காருப்பாருன்னா அந்த செயல்களை பார்த்துரும். ஆனால் அந்த செயலுக்குள்ளே இருக்கக்கூடிய நோக்கத்தை கடவுள் பார்ப்பார். செயல்களால் உலகத்தில் இருக்கிறவனை நீங்கள் ஏமாற்றி விட முடியும், ஆனால் உள்ளான நோக்கத்தை கடவுள் அங்கீகரிப்பார், அறிந்திருப்பார். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நமக்கு கிடைக்கிற கிருபை, நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எல்லாம். இப்போ ஒருத்தர் ரெகுலராக கோயிலுக்கு வரான் அப்படின்றவனாலே அவன் பக்தியான ஆகிட முடியாது. அவன் கோயிலுக்கு வர்றதுக்கு வேறு நோக்கமாக இருக்கலாம், யாரையாவது பார்க்க வரலாம், இல்லை தேர்தலுக்காக வரலாம், சுய லாபத்துக்காக வரலாம். ஆனால் வெளியரங்கமாக அவன் தினம் கோயிலுக்கு வரான், அது செயல். ஆனால் வருவதற்கான நோக்கம் என்ன, அதை கடவுள் பார்க்குறார். இதுதான் நம்ம பைபிளில் ஒரு அழகான பகுதி ஒன்று இருக்குது இல்லையா? இலைகளுள்ள அத்தி மரத்தை இயேசு கிறிஸ்து கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று போனார். அது அத்திப்பழ காலமாக இராதபடியால் அதில் பழம் ஒன்றும் இல்லை. உடனே இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை சபிச்சிட்டாரு. அத்திப்பழ காலமாக தான் இல்லையே, அப்போ அது மரத்து மேலே தப்பு இல்லையானா அது இலைகளுள்ள அத்தி மரமாக இருந்துச்சு. அத்தி மரத்தினுடைய இயல்பு என்னென்னா இலைகள் இருந்தால் அங்கே பழம் இருக்கும். ஸோ இலை இருந்ததுனால பழம் இருக்குன்னு நம்பி கிட்ட போட்டார். ஆனால் அது இலையை மட்டும் காட்டி நடிக்குதுட்டா அதுகிட்ட கனிகள் இல்லை. அதுபோலத்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இலைகளை காண்பித்து நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே தவிர கனிகள் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. செயல்களை பற்றி கவலைப்படாது. செயல்களை உலகம் பார்க்கும். பலவிதமான சடங்காச்சாரங்களை, பலவிதமான விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவீங்க. அவைகளெல்லாம் செயல்கள். அவைகளுக்கான நோக்கம் என்ன என்று கடவுள் பார்க்கிறார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய முயற்சி தப்பாக இருந்தால் கூட சில நேரத்தில் நோக்கம் கரெக்டாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் எவ்வளோ தான் பிளான் பண்ணி முயற்சி செஞ்சாலும் நோக்கம் தப்பானதாக இருந்தால் நம்ம ஜெயிக்கவே முடியாது. எனவே உலகம் செயல்களை பார்த்து உங்களை தீர்மானிக்கிறது, கடவுள் நோக்கத்தை இருந்து உங்களை தீர்மானிக்கிறார். நல்ல நோக்கத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.